அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 3 பகுதி 2. இனிவரும் மனுவந்தரர்களின் விளக்கம். மைத்ரேயரே, இனிவரும் மனுவந்தரர்களை பற்றி கூறுகிறேன். சூரியனுக்கு சமிக்ஞை என்றொரு மனைவி இருந்தாள். அவர் விஸ்வாமித்ரா கர்மாவின் மகளாவார். ஸ்ராத்தாயி தேவன் யமதர்மராஜன் என்ற இரு புத்திரர்கள் அவர்களுக்கு பிறந்தனர். சமிக்ஞைக்கு சூரியனது வெப்பத்தை தாங்க முடியாதமையால் தனது சாயலை போன்ற ஒரு பெண்ணை உருவாக்கி அவளை சூரியனுக்கு மனைவியாக்கி விட்டு தவம் செய்ய காட்டுக்கு சென்றாள். சூரியன் சாயாதேவியுடன் கூடி சனியையும் மற்றொரு மனுவையும் தபதி என்ற பெண்ணையும் பெற்றார். ஒரு நாள் யமன் கோபத்துடன் சாயாதேவியை காலால் உதைத்தான். அதனால் கோபம் கொண்ட சாயாதேவி அவனை சபித்தாள். அதனால் சூரியன் சாயாதேவியின் கோபிக்க அவள் உண்மையை கூறிவிட்டாள். சூரியன் தனது யோக வலிமையால் சமிக்ஞை எங்கேயோ இருக்கிறாள் என்று அறிந்தாள். அவள் ஒரு பெண் குதிரையை வடிவில் வனத்தில் தவம் செய்து கொண்டிருப்பதை சூரியன் அறிந்து அவள் இருக்கும் இடத்திற்கு ஒரு ஆண் குதிரை வடிவில் சென்று அவளுடன் கூடி அஸ்வினி தேவதைகள் இருவரையும் ரேவேந்திர என்பவனையும் பெற்றான். பின்பு சமிக்ஞை தனது இருப்பிடத்திற்கு அழைத்து வந்தான். அதன் பின் விஸ்வகர்மா சூரிய மண்டலத்தை தனது சாணை சக்கரத்தால் தேய்த்து அவனது வெப்பத்தின் எட்டில் ஒரு பங்கை அகற்றிவிட்டான். சூரியனின் குறைந்த அப்பகுதியை கொண்டு விஸ்வகர்மா விஷ்ணுவிற்கு சக்கரத்தையும் சிவனுக்கு சூலத்தையும் குபேரனுக்கு சிவிகை என்ற ஆயுதத்தையும் செய்து கொடுத்தார். சூரியனுக்கு சாயாதேவியிடம் இருந்து பிறந்த மனுவை சாபாணி என்று அழைப்பார். 8வது மனுவந்தம் சாபார்ணி உடையதாகும். அம்மனுமந்திரத்தில் சபதர், அமிதாபர், முக்கியர் என்ற தேவர்கள் உண்டாவார்கள். அவர்கள் கணத்திற்கு 26 இருப்பவராக தீப்திமான், காலவானர், சிரசாவர், இருபர், அஸ்வத்தாம் யாசர், ருசியசிங்கர் ஆகியோர் சப்த ரிஷிகளாவார். பரி சக்கரவர்த்தி இந்திரனாவான். இனி 9 மனு சக்கரவர்த்தியாரி என்பவராவார்கள். அவர்களுக்கு அற்புதன் என்பன் அதிபதியாவான். அவருக்கு 6 பிள்ளைகள். பிரம்மச்சாவரணி என்பவன் 10வது மனுவாவான். சாந்தி என்பவன் இந்திரனாவான். 10வது மனுவுக்கு புத்திரன் பதின்மர். 11வது மனு தர்மசாத்வர்க்னி என்பவர். விருஷா என்பவன் இந்திரனாவான். ருத்ராக்ஷ்வர்ணி என்பவர் 12வது மனுவாவார். ருதுதவா என்பவன் இந்திரனாவான். ரவுஷியன் என்பவன் 13வது மனுவாவான். ஸ்வத்பதி என்பவன் இந்திரனாவான். பௌமன் என்பவன் 14வது மனுவாவான். கசி என்பவன் இந்திரனானால் 4வது யுகங்களின் முடிவில் வேதங்கள் யாவும் அழிந்து போகும். அப்போது சப்தரிஷிகள் பூமியில் வந்து வேதங்களை புதுப்பிப்பார்கள். யுகங்கள்தோறும் அந்தந்த மனுக்கள் தரும் சாஸ்திரத்தை இயற்றுவார்கள். தேவதைகள் மனுவந்தரம் முடியும் வரை அவிபாகங்களை உண்டு வருவார்கள். மனுவின் புத்திரர்களாகவும் அவர்களின் வம்சத்தினராலும் பூமி காப்பாற்றப்பட்டு வரும். மனு சப்த ரிஷிகளும் தேவர்களும் இந்திரனும் மனுவின் புதல்வர்களும் மகாவிஷ்ணுவின் கட்டளையை ஏற்று நிறைவேற்றுவார்கள். இவ்வாறு 14 மனுவந்தங்கள் கழியும் போதும் ஒரு கல்பகாலம் பூர்ணமாகும். அப்போது மகாவிஷ்ணு உலகையும் உட்கொண்டு உலகம் யாவும் அழிந்த பின் மார்கவை சலத்தை ஆதிசேஷன் மீது துயில் கொள்வார். அதன் பின் துயிலெழுந்து உலகை படைப்பார். இவ்வாறு மகாவிஷ்ணு ஒவ்வொரு ஸ்வரூபம் எடுத்து
அந்தந்த ரூபங்களத்தினால் உலகத்தை படைத்து காத்து சங்கரித்து வருகிறார் என்றார் பராசர முனிவர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.